ஒன்னு சொல்லுவா பிரீதா, நாம ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட நல்லதை எடுத்து சொல்லும் போது நிச்சயமா அவங்க நம்மளுடைய பேச்சை ஏத்துக்கவே மாட்டாங்க. நம்மள ரொம்ப சாதாரணமா தான் நினைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாலும் இவங்க தாங்கிக்குவாங்க. அதனால நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைப்பாங்க. என்ன சொன்னாலும் இவங்க நம்மள விட்டுட்டு போக மாட்டாங்க, நம்மள அவமானப்படுத்த மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா தப்புங்கிற ஒரு விஷயத்த யாரு மாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மனசு ரொம்ப வலி எடுக்கும். நீ எப்பவுமே நல்லதுதான் நடக்கணும்னு ஆசைப்படுற, அதான் உன் மனசு வலிக்குது. ஆனா உன்னோட வலிய நீ யார்கிட்டயும் காட்டிக்க மாட்ட. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் தான் நினைப்ப. ஆனா நீ இப்படி வலியில கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அதனாலதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். உன் வேதனை எனக்கு நல்லா புரியுதுமா. அங்க நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. அந்த வீட்டுல எல்லாரும் உன்னை குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனாலதான் அந்த வீட்டுல இருந்து நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நீ ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்க பிரீதா, அந்த வீட்டுல இருந்து யாராவது இங்க வந்து உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிற அந்த வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் உன்னை அந்த வீட்டுக்கே அனுப்பி வைப்பேன். நானா உன்னை அங்க கொண்டு போய் விட மாட்டேன். என் பொண்ணு சந்தோஷமா இந்த வீட்லயே இருக்கட்டும். பிரீதா, ஒருவேளை உன்னோட அம்மா சொன்னது சரின்னு பட்டா நீயே சோகமா இருக்க. என் பொண்ணு கண்ணுல ஏமா இந்த கண்ணீரு? அம்மா சொன்னது கரெக்ட் தான், அம்மா செஞ்சதும் கரெக்ட் தான். ஆனா சரியாதான் பண்ணிருக்காங்கன்றதுக்காக என்னுடைய மனசு கஷ்டப்படாதான் என்ன, அததான் கண்ட்ரோலே பண்ண முடியலையே. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவரை சமாளிச்சுப்பேன். ரொம்ப சந்தோஷமா, சந்தோஷம். அக்கா ஒத்துக்குங்கக்கா, நீங்க கரண் மாமா ரொம்ப மிஸ் பண்றீங்கல்ல, அதனால தானே சோகமா இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் மிஸ் பண்றேனோ இல்லையோ, அவ ஏன் அதை பெருசா எடுத்துக்க போறான்? ஆனா உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்லக்கா? இல்ல ஜானகி, இது வந்துட்டேன்க்கா. சமீர், நாளைக்கு காலையில நான் உன்னை சந்திக்கணும். சமீர், ஹாய். ஹாய் ஸ்ருதி. இது இவளுக்கு இல்ல, என்னைக்கு எனக்கு அந்த பொண்ணு கிடைக்கிறாளோ அவளுக்கு கொடுக்கறதுக்கு. ஐ ஸ்வேர் நான் உங்களோட மொத்த கடையும் வாங்கிடுவேன். ஆனா இப்ப வேண்டாம். என்னாச்சு, உனக்கு ஃபிளாஷ் வேணுமா? இல்லையே. நீ ரொம்ப விசித்திரமான பொண்ணு. அப்படின்னா? அதாவது நீ என்ன பார்க்கணும் வான்னு சொன்ன, ரைட்? சோ நான் உனக்காக இங்க வெயிட் பண்றேன். ஆனா நீ என்னன்னா இந்த பொக்கே கொடுத்து நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டதை யோசிப்பியா? ஒருவேளை ப்ரொபோஸ் பண்றதா இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல தானே பண்ணுவேன். இல்லைன்னா நாளைக்கு கூட பண்ணுவேன். ஏன்னா நாளைக்கு தானே வேலண்டைன்ஸ் டே, இன்னைக்கு இல்லையே, நாளைக்கு. நாம இங்க மாமா அக்காவை பத்தி பேச வந்திருக்கோம்ல, சோ அத பத்தி நம்ம இப்ப பேசினா நல்லா இருக்கும். அவங்கள பத்தி பேசலாம். ஆனா என்ன பேசணும்? சமீர், அக்கா மாமாவை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அண்ணனும் அண்ணிய ரொம்ப மிஸ் பண்றாரு. இல்ல, என்னோட அக்கா தான் கரண் மாமாவை ரொம்ப மிஸ் பண்றாங்க. நான் என்னத்த சொல்ல, ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதனால ராத்திரி சைலண்டா அழுதுட்டு இருக்காங்க. அவங்களால எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதனால கபோர்டு இல்லைன்னா வீடு கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. My அக்கா really loves கரண் மாமாயா. I know. அண்ணா கூட அண்ணிய ரொம்பவே காதலிக்கிறாரு. ஆனா உனக்கு தான் அண்ணனை பத்தி தெரியும்ல. அண்ணா ரொம்ப கோவக்காரரு, அவருக்கு ஈகோ ரொம்பவே அதிகம். அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்கன்ற கோவத்துல அண்ணா ரொம்பவே இருக்காரு.
அதோட அண்ணா அண்ணி மேல ரொம்ப ரொம்ப அதிகமா கோவத்துல இருக்கு, அதனால ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டாரு. ஆனா அண்ணனும் அண்ணியே மிஸ் பண்றாரு. ஏன்னா அண்ணா மறுபடியும் ட்ரெஸ் அலமாரியில வச்சுட்டாரு. ஸ்ருதி ப்ளீஸ் நீ ஒரு உதவி சரியா? ஒரு முறை அவங்கள சந்திக்க வச்சிரு. ஒரு முறை சந்திச்சா 2 பேரோட கோவமும் மொத்தமா விலகிடும், எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ் ஸ்ருதி, ப்ளீஸ் ப்ளீஸ். ஐ சோ வாண்ட் டு ஹெல்ப் யூ. ஆனா நான் என்ன பண்றது? நான் ஒரு வேலை பண்றேன். நான் வீட்டுக்கு போயிட்டு அக்காவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். அட்லீஸ்ட் அவங்க கரண் மாமாக்கு காலாவது பண்ணணும். அவங்களுக்கு கால் பண்ணி மனசுல இருக்கிறது சொல்லுங்க நாச்சு சொல்றேன். அட்லீஸ்ட் அவங்களுக்கு பேச்சப் ஆயிடுச்சுன்னா அவங்களால இந்த வேலண்டைன்ஸ் டேயை நல்லபடியா கொண்டாட முடியும்ல. ஐ மீன் எனக்கு புரியுது, ஆனா உன்னால அப்படி செய்ய முடியுமா? இதெல்லாம் கேட்கணுமா? அஃப்கோர்ஸ் பண்ணுவேன். கண்டிப்பாவா? கண்டிப்பா. எஸ். அப்போ நான் வீட்டுக்கு போறேன். I'll learn work on it இப்பவே. ஓகே ஓகே. இங்க பாரு பிரீதா, வீட்டுல மளிகை பொருள்லாம் காலி ஆயிடுச்சு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அது உனக்கு வேலை ஒண்ணு இல்லைன்னா நீயே என் கூட வாயே. நான் வரேம்மா. ஆனா எனக்கு கிச்சன்ல ஒரு சின்ன வேலை இருக்கு, அத பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சமைச்சுக்கிறேன். அக்கா, அந்த பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க இந்த ஏரியாக்குள்ள திருட வந்துட்டானா. திருட வந்துட்டானா? ஆமாக்கா, அவங்க சொன்னாங்க 33ஆம் நம்பர் தெருவுக்குள்ள 6ஆம் நம்பர் வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல திருடு போயிடுச்சான். திருடன் தான் திருடிட்டு போயிட்டானா. அதனால எல்லாரும் கதவை நல்லா டைட்டா பூட்டிக்கோங்கன்னு சொன்னாங்க. திறந்து வைக்க வேண்டாமா. யாருக்கு என்ன தெரியும், பயங்கர ட்ரிக்கான ஆளுங்களா இருக்காங்க. சரி சரி, நீ என்ன பண்றன்னா வீட்டுல எல்லா கதவையும் சாத்தி வை. நீயும் கதவு எல்லாத்தையும் சாத்தி வச்சிருன்னா என்ன விஷயங்கறத இவகிட்ட சொல்லு. அட என்ன என்ன ஜானகி ஆண்டி, அம்மா மறுபடியும் எனக்கு வேலை வச்சுட்டாங்களே, என்னாச்சு? திருட வந்துட்டான், அதுவும் நம்ம ஏரியால. ஜானகி ஆண்டி, இந்த வீட்டுக்குள்ள திருட வர முடியாது. ஏன்னா இந்த வீட்டுல திருடுற மாதிரி எதுவுமே இல்ல. தங்கம் இல்ல, வெள்ளி இல்ல, நோட்டு கட்டு கூட இல்ல. திருட வரவன் எதை திருடிட்டு போவான்? ஆனா இந்த வீட்டுல எதுவும் இல்லைன்னா அந்த திருடனுக்கு எப்படி தெரியும்? ஏதோ நிறைய இருக்கு, நம்ம தூக்கிட்டு போலான்னு தானே வருவான். சில திருடன் மென்டலா இருப்பான். ஒரு வீட்டுக்கு திருட வந்துட்டு அங்க பொருள் எதுவும் கிடைக்கலன்னா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே கொலை பண்ணிட்டு போயிடுவானுங்க. அவங்க அதை பத்தி எல்லாம் யோசிப்பாங்களா என்ன? அதனால நான் பக்கத்து வீட்டுக்கார மட்டும் சொல்லியிருக்கேன், யார் வீட்டுல திருடு போனா உடனே எனக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு ஜானகி ஆண்டி, நீங்க சேஃப்டிக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் பண்ணுங்க, சரியா? அக்கா இங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். இந்த பேக் அப்படியே ஓரமா வைங்க. அக்கா, இந்த வீட்டை விட்டு போயிடு. என் மகளுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாது. சொன்னதை கேட்டியா? இங்க இருந்து வெளியே போயிடு. அவருடைய தங்கச்சி கல்யாணத்தை தானே இப்போ நீ ஃப்ரெஷ்ஷா நிறுத்திட்டு வர. அவன் உனக்கு என்ன பண்ணுவான்னு ஒரு நிமிஷம் நீ யோசிச்சு பாரு. நீ ஜெயிச்சுட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கல, ஆனா நீ உண்மையா தோத்துட்ட மிஸ்ஸஸ் பிரீதா கரண். அக்கா, இது எல்லாத்தையும் விடுங்க. நான் இப்ப என்ன சொல்றனோ அதை மட்டும் செய்யுங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் பண்ணதெல்லாம் கரெக்டே இல்லையா? ஆனா கீனால வேணாம். நீங்க இந்த நிமிஷமே கரண் சாருக்கு கால் பண்ணணும். உங்க மனசுல இருக்கிறத அவர்கிட்ட தெளிவா சொல்லணும். இங்க பாருங்கக்கா, மனசுல இருக்கிற விஷயத்த மனசுல அடக்கி வச்சுக்கிட்டா அப்புறம் இப்படிதான் புழுங்கிட்டே இருக்கணும். இதே நோய் வந்துரும்க்கா, நீங்க நோயாளே ஆயிடுவீங்க. ஐயோ, எதுக்கு இப்போ நீங்க உங்களே கஷ்டப்படுத்துக்கிறீங்க? போன் எடுங்க, போன் பண்ணி விஷயத்தை கிளியர் பண்ணுங்க. கர்ணனா, ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? மரியாதையா வாய் மூடு, இல்லனா ரூம்ல இருந்து வெளிய அனுப்பிடுவேன். ஐயோ கர்ணனா, நீங்க என்ன ரூமை விட்டு அவுட் பண்ணுங்க இல்ல ஷவுட் பண்ணுங்க. நான் உங்க தம்பி, நான் இதெல்லாம் பொறுத்துப்பேன். ஆனா உங்க மனசையே லைஃபை விட்டு அவுட் பண்றீங்க. நீங்க சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? நீங்க பிரீத்தானியை மிஸ் பண்றீங்கன்றதை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? உனக்கு என்ன மூளை குழம்பி போயிருச்சா? நான் ஒண்ணு கரணை மிஸ் பண்ணல. அப்படியா? நீங்க என்னமா போய் சொல்றீங்க? நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுக்கா? தூக்கம் வரல தானே? நீங்க பாட்டுக்கு புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தீங்க. தூக்கத்துல மாமா பேரை வேற சொல்லிட்டு இருந்தீங்க. ஒன்னும் போய் சொல்லாதீங்க. இல்லையே, நான் அப்படிலாம் எதுவுமே செய்யல. எங்க பாருடா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஹலோ, எனக்கு உங்களை சின்ன வயசுல இருந்து தெரியும். நீங்க மனசுல இருக்கிறத எதுவுமே வெளியே காட்ட மாட்டீங்க. ஓகே, எனக்கு தெரியும். நீங்க என்கிட்ட நடிக்காதீங்க. ஐயோ, ஏன் இப்போ உங்களையே ஹர்ட் பண்ணிக்கிறீங்க? என்கிட்ட நடிக்காதீங்கக்கா. அக்கா, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அட என்ன, இதுதான் ப்ராப்ளம். யார் மேலேயாவது கோவமா இருந்தா
எமோஷனலா இருந்தா டிஸ்டர்பா இருந்தா இப்படிதான் வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா இப்படி எல்லாம் பண்றதால எதுவும் சார்ட் அவுட் ஆகாது. மனசுல இருக்கிறத வெளியே சொன்னா மட்டும்தான் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நான் சொல்றது கேளுங்கக்கா. அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எப்படி பீரோல இருக்கிற துணியை எடுத்து மடிச்சு வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க மனசுல இருக்கிற எமோஷன்ஸ் நீங்க வெளியே சொல்லணும்க்கா. நீங்க ரொம்ப நொந்து போயிருக்கீங்க. உங்க மனசை நீங்க சரி பண்ணிக்கணும். வாயை மூடு ஸ்ருதி. அக்கா நீங்க மாமாவை உயிருக்கு உயிரை காதலிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா உண்மைதான். என்ன இப்போ? நான் எப்படா சொன்ன அவ்வளவு மிஸ் பண்றேன்னு? அட அண்ணா, அண்ணி உங்களை ரொம்பவே மிஸ் பண்றாங்க. அவங்களுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல. ஏன்னா அவங்க உங்களை உயிருக்கு உயிரை காதலிக்கிறாங்க. இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னவ என்கிட்ட ஏன் சொல்லல? என்ன விரும்புறேன் மிஸ் பண்றேன்னுலாம். இல்ல அண்ணி ஒண்ணு என்கிட்ட சொல்லல, எனக்கு ஸ்ருதி தான் சொன்னா. பிரீதா ஸ்ருதி கிட்ட சொல்லிருக்கல, என்கிட்ட ஏன் சொல்ல? ஐயோ அண்ணன் தம்பி எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம், ப்ரோ டாக்ஸ். அந்த மாதிரி பொண்ணுங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க. அதாவது கேர்ள் டாக்ஸ். எதுவா இருந்தாலும் சரி, அதை என்கிட்ட சொல்லணும்ல. அவ என்ன காதலிக்கிறா, மிஸ் பண்றான்னு சொல்லவே இல்லையே. உன்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அட உங்க போன் இப்பவே இந்த போனை வாங்கி மாமா கிட்ட உடனே பேசுங்க. உங்க மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லுங்க. இப்பவே சொல்லுங்க. அக்கா நமக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான்க்கா. அந்த வாழ்க்கையில நம்மள காதலிக்க யாராவது கிடைச்சிட்டான்னா அது அதிர்ஷ்டம்னு தான்க்கா சொல்லுவாங்க. அதோட அதிர்ஷ்டத்துல கிடைக்கிற காதல் இருக்கே அதை இப்படி எட்டி உதைக்க கூடாது. மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லணும்க்கா. அப்பதான் புரியும். இல்லன்னா எப்படி புரியும்? அவரை எவ்வளவு காதலிக்கிறீங்கன்னு சொல்லலாம்ல. இங்க பாருங்கக்கா, என்ன இருக்கோ எவ்வளவு காதல் இருக்கோ அதை எப்பவே போன்ல சொல்லுங்க. அவர்கிட்ட கால் பண்ணி சொல்லுங்க. அக்கா ஒரு வாட்டி மாமா கால் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு அவர் மேல கோவப்பட முடியுமோ அவ்வளவு கோவப்படுங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஒரு வாட்டி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கக்கா. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஒருவேளை மாமா உங்களை எவ்வளவு காதலிக்கிறாருன்னு அவர் சொல்லிட்டாருன்னா, இங்க பாருங்கக்கா, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. உங்களை நான் கை எடுத்து கும்பிடுறேன்க்கா. ப்ளீஸ் ஈகோவை விட்டுட்டு மாமாக்கு கால் பண்ணி பேசுங்கக்கா. ஐயோ இது காதல் மாசம்க்கா. சண்டையை விட்டுட்டு காதல் பண்ணுங்க. இந்தாங்க போன் பண்ணுங்க, பேசுங்க. அண்ணா அண்ணிதான் போன் பண்றாங்க, எடுங்களேன். சரி சரி அட்டன் பண்றேன். நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத. நான் அன்னோன் நம்பர் வந்தாலே எடுப்பேன். அண்ணா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேனா, மனசுல இருக்கத சொல்லுங்க. ஸ்வீட்டா டாக் பண்ணுங்க. கமான் அண்ணா. என்ன எனக்கு ஒன்னும் சொல்லி தர வேண்டாம். ஃபைனலி லைனுக்கு வந்துட்டியா? லைனுக்கா? அப்படின்னா நான் உனக்கு ஃபோன் பண்ண. நீ ஒன்னும் போனே பண்ணல. ஓகே டோன்ட் லை. நான் காத்துட்டு இருக்கேன். ஐ மீன் நான் ஒன்னும் காத்திருக்கல. ஆனா நீ போனே பண்ணல. ஓகே பை. ஹலோ ஹலோ. பார்த்தல, அவ ஆட்டிடியூட காட்டிட்டு மறுபடியும் போனை கட் பண்ணிட்டா. ஆனா நீ என்னடானா போன் பண்ணுன்னு சொல்ற. அண்ணா நீங்க எப்போ போன் பண்ணீங்க? அண்ணி தான் போன் பண்ணாங்க. சரி இப்ப கட் பண்ணதாவ தானே? வேற டவுட் இருக்கா? ஐயோ அண்ணா, உங்களுக்கு இப்ப எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? கொஞ்சம் அமைதியா இருங்க. மனசுல இருக்கிறத சொல்லுங்க, நல்லபடியா பேசுங்க. நான் இப்போ உங்ககிட்ட நல்ல விதமா தானே பேசினேன். போனையே கட் பண்ணீங்க. உனக்கு இப்ப சந்தோஷமா? கரண் கூட என்ன பேச வச்சாச்சா? அவ என்கிட்ட ஒழுங்காவே பேசல. நீ பாட்டுக்கு என்ன ஏத்தி விடுறதுனால தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த அறிவு கெட்டவங்க கிட்ட பேசவே விரும்பல. அட அக்கா, அவ தான் போனை கட் பண்ணா. அவ ஒன்னும் என்ன மிஸ் பண்ற மாதிரி தெரியல. புரிஞ்சுக்கோ. அண்ணா நீங்க கூட தானே அன்னைக்கு என்னோட ரூடா சின்னவன் தானே. பேசுனீங்க. அப்ப அந்த மாதிரி பேசு. அண்ணா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஓகே ஒரே ஒரு தடவை மாமாக்கு கால் பண்ணுங்கக்கா. அதுக்கப்புறம் எவ்வளவு கோவப்பட முடியுமோ அவ்வளவு கோவப்படுங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்கக்கா. இந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு லவ் பண்ணுங்கக்கா. ப்ளீஸ் கால் பண்ணுங்க. நான் காத்துட்டு இருக்கேன். ஐ மீன் நான் ஒன்னும் காத்திருக்கல. ஆனா நீ போனே பண்ணல. அமைதியா இரு பிரீதா. நான் வேலண்டைன்ஸ் டே பத்தி யோசிக்க கூட இல்ல. இன்ஃபேக்ட் உன்கிட்ட அவன் அவ்வளவு ரூடா பேசியிருக்கான். அவனை பத்தி யோசிக்கிறத முதல்ல நிறுத்து. ஏன்னா அவன் எதை பத்தியும் கவலையே படல.
ஓ, எனக்கு தலையே வலிக்குது. பத்தாததுக்கு மூச்சு கூட விட முடியல. இதையே அம்மா மூடி வச்சிருக்காங்க. ஆ, அக்கா ஆ, அக்கா என்னாச்சுக்கா? அக்கா இதெல்லாம் பண்றது என்னோட வேலைக்கா. நீங்க ஏன் இதை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அடிபட்டுச்சுல, செய்ய வேண்டிய வேலை செய்யாம இதை ஏன் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் வாயை மூடுறியா? ஐயோ, நான் உன் பேச்ச கேட்க போறதே இல்ல. உன் பேச்ச கேட்டு ஒரு முறை பட்டதெல்லாம் போதும். நீ என்ன சொன்ன? ஒரு தடவை கரனுக்கு கால் பண்ணி பாருங்கன்னு சொன்ன. அவன் எப்படி பேசினா பார்த்தல? ரொம்ப மரியாதையா பேசினானா? எனக்கு என்னமோ செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாத மாதிரி பேசினான். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு அவன் புரிஞ்சுக்கணும். நமக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, அமைதியா இருங்க. நீங்க முதல்ல கீழே வாங்க. இப்படி வாங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்து வாங்க. எதுக்கு உங்களை நீங்க இப்படி கஷ்டப்படுத்திக்கிறீங்க? உங்களுக்கு தான் கரண் மாமாவை பத்தி தெரியும்ல. அவருக்கு எப்பவுமே மூக்கு மேல கோவம் வரும். ஆனா அவர் அப்படி கிடையாதுக்கா. உங்களை விட அவருக்கு தான் மூக்கு மேல கோவம் வரும். அவனை பத்தி பேசுறத முதல்ல நிறுத்து. அவனுக்கு நான் எதையும் புரிய வைக்க வேணாம். எவ்வளவு எடுத்து சொல்றது? வாழ்நாள் முழுக்க புரிய வச்சுட்டே இருந்தாலும் அவன் கேட்க போறதே இல்ல. இப்போ அவன் யாருங்கிற விஷயத்த அவன் கிட்ட சொல்லி ஆகணும். சரி, ஓகே, கூலா இருங்க ப்ளீஸ். நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? இல்ல அக்கா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க கரண் மாமா ஒரு வாட்டி பார்த்தா என்ன? இல்ல, ஒரு வாட்டி நீங்க அவரை பாத்தீங்கன்னா அவருக்கு உங்க மேல இருக்கிற கோவம் எல்லாம் அப்படியே பஞ்ச பறந்துரும்ல. அது உங்களை பார்த்தா, அதாவது அவர் மனசுல என்ன இருக்குன்னு உங்ககிட்ட வெளிப்படுத்துவார்ல. அவர் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றாரு, எவ்வளவு லவ் பண்றாரு. கொஞ்சம் ஈகோவை விட்டுட்டு போங்கக்கா. அவரையும் சந்திக்க வைங்கக்கா. ஒரு அடி நீங்க எடுத்து வைங்க, இன்னொரு அடி அவர் எடுத்து வைக்கட்டும். இப்பதான்க்கா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். சோ ப்ளீஸ்க்கா. அப்போ அம்மா அம்மாக்கு என்ன? ஐயோ, உங்களுக்கு சந்தோஷம்னா அம்மாக்கும் சந்தோஷம். எங்க பாருங்க, அம்மா ஏன் இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க அங்க கஷ்டப்படுறத அம்மாவால சத்தியமா பார்க்க முடியலக்கா. யாருமே உங்களை நம்பல. ஒரு வாட்டி கரண் மாமா உங்களை எவ்வளவு மிஸ் பண்றாரு, எவ்வளவு காதலிக்கிறாரு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அம்மா உங்களை ஏத்துப்பாங்க. அம்மாவும் அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்கக்கா. அம்மாக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இன்ஃபேக்ட் அம்மாக்கு உங்களை பத்தி தெரிஞ்சா அவங்களே புகுந்த வீட்டுல விட்டுட்டு வந்துருவாங்க. உனக்கு அப்படி தோணுதா? அஃப்கோர்ஸ் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அம்மா அப்படிதான் செய்வாங்க. நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுதான் பாருங்கக்கா ப்ளீஸ். ஒருவேளை நீங்களும் இந்த ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு போக நினைக்கிறீங்களா? ஏன் இவ்வளவு லேட் பண்ண? இன்னைக்கு நீ எதையும் சொல்லாத. நான் மட்டும்தான் பேசுவேன். நீ என்ன எவ்வளவு நினைச்சிட்டு இருக்க? அதை விட பல மடங்கு நான் உன்னை நினைக்கிறேன்.
முடிவும் அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? என்னை விட்டுட்டு போயிட்டா? அவளை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அவளை கூட்டிட்டு வர போகணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் போக மாட்டேன்.